வணக்கம் சுமதி சமையல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு மசாலா போண்டா செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டோம். இப்போ மசாலா செய்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடுகு இந்த மாதிரி போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சோம்பு தூள் அரைச்சி கொஞ்சம் வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வாய்வு இல்லையா, அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதம் வர வரலையும் வணக்கிட்டு இருக்கலாம்ப்பா. லைட்டாக கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், அதை உரிச்சிக்கலாம். இது நல்லா இப்படி மசிச்சுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நல்லா இது மாதிரி மசிச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மசிச்சுக்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே அந்த போண்டா மேல் மாவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். போண்டா செய்கிறதுக்கு இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம்ப்பா. கடல மாவு 1 கப் கொட்டுறேன். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சோடா மாவு ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டுக்கணும்ப்பா, அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம்ப்பா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா, அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நான் லைட்டாக தண்ணி ஊற்றணும். ஒரு இட்லி மாவு பத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு பவுட்ரு போட்டுக்கிறேன்ப்பா, நல்லா வாசமாக இருக்கும். மேல் மாவுக்கும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கலக்கி வச்சுருந்தோம்னா எண்ணெய் பிடிக்கும், அதனால் உடனே போட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இந்த மசாலா ஆறிடுச்சு. இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது
உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு அப்புறமா காட்டுறேன். இந்த மசாலாலாம் நல்லா உருட்டி வச்சுட்டேன். இப்போ இதை இந்த மாவில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆனதை பிரட்டுங்க, உடனே பிரட்டிட வேண்டாம். உடஞ்சிச்சின்னா உள்ளே இருக்க மசாலாலாம் கொட்டிடும், அப்புறம் எண்ணெயும் வீணாக போயிடும், போண்டாவும் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் லேட்டாக திருப்பி விடுங்க. அப்படி போண்டா நல்லா வெந்துருச்சு, பபிள்ஸ்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இந்த டைமில் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்று கூட உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி அந்த மசாலா உருண்டை பிடிக்கும்போது நல்லா கெட்டியாக இருக்கணும், மாவும் அதே மாதிரியே கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், போண்டா நல்லாயிருக்கும். மிச்சம் இருக்கிற போண்டாவும் எடுத்து போட்டுக்கலாம்.